இலங்கையர்களுக்கும் இந்தியர்களுக்கும் அடுத்து வரும் மணித்தியாலங்கள் மிக மிக தீர்க்கமானவை. இலங்கை மற்றும் இந்தியாவில் கடும் வெப்ப அலை எச்சரிக்கை. இலங்கை மற்றும் இந்தியாவில் 43 டிகிரி செல்சியஸ் கடும் வெப்பம். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பர்களே. இலங்கை மற்றும் இந்தியாவில் தற்போது ஒரு அசாதாரணமான காலநிலை நிலவி வருகிறது. எதிர்வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நாடு முழுவதும் மிக கடுமையான வெப்ப அலை ஹீட் வேவ் வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை 43 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அபாயகரமான சூழலில் இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாப்பது எப்படி? முழுமையான தகவல்கள் இந்த வீடியோவில். சூரியனின் உச்சம் எங்கே, எப்போது? ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் சூரியன் இலங்கைக்கு நேராக உச்சம் கொடுப்பது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். குறிப்பாக ஏப்ரல் 4 பருத்தித்துறை, ஏப்ரல் 5 எல்பிட்டிய, ஏப்ரல் 6 களுத்துறை, ஏப்ரல் 7 கொழும்பு மற்றும் களனி, ஏப்ரல் 8 மகியங்கனை ஆகிய பகுதிகளுக்கு நேராக சூரியன் 90 வாகையில் உச்சம் கொடுக்கும். இதனால் சராசரி வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். சில இடங்களில் 43 டிகிரி செல்சியஸையும் தாண்டலாம். உணரப்படும் வெப்பம் ஏன் ஆபத்தானது? ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இக்காலப்பெருவில் வளிமண்டல ஈரப்பதன் காரணமாக நாம் உணரக்கூடிய வெப்பத்தின் அளவு ஃபீல் லைக் டெம்பரேச்சர் 48 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இருக்கும். பொதுவாக மனித உடல் 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பத்தை தாங்காதே. இந்த அதிக வெப்பம் ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்பவாதத்தை ஏற்படுத்தி உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். தற்காப்பு முறைகள். நாம் செய்ய வேண்டியவை என்ன? இந்த வெப்ப அலையில் இருந்து தப்பிக்க இந்த 5 விஷயங்களை மறக்காதீர்கள். நீர்ச்சத்து. தாகம் எடுக்கும் வரை காத்திருக்காதீர்கள். அவ்வப்போது தண்ணீர் குடியுங்கள். இளநீர், மோர், சர்க்கரை இல்லாத பழச்சாறுகள் மற்றும் ORS கலைசல் மிகச்சிறந்தவை. உணவு. எளிதில் செரிமானமாகும் உணவுகளை உண்ணுங்கள். அதிக காரம், சூடான உணவுகள் மற்றும் மதுபானம், காஃபி, டீ போன்றவற்றை தவிர்க்கவும். நேர கட்டுப்பாடு. முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நேரடியாக வெயிலில் செல்வதை தவிர்க்கவும். திறந்தவெளி போட்டிகளை தள்ளி வைக்கவும். ஆடைகள். தளர்வான வெளிர் நிற பருத்தி ஆடைகளை அணியுங்கள். வெளியே செல்லும் போது குடை அல்லது தொப்பி அணிவது அவசியம். வாகன பாதுகாப்பு. நிறுத்தப்பட்டிருக்கும் காருக்குள் குழந்தைகளையோ செல்ல பிராணிகளையோ ஒருபோதும் விட்டு செல்லாதீர்கள். விவசாயிகளுக்கான ஆலோசனைகள். விவசாய பெருமக்களே, அதிக ஆவியாக்கும் காரணமாக பயிர்கள் வாடக்கூடும். குறிப்பாக வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களில் பாதிப்பு அதிகம் இருக்கலாம். அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் மட்டும் நீர்ப்பாசனம் செய்யுங்கள். மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைக்க வைக்கோல் அல்லது காய்ந்த இலைகளை கொண்டு மூடாக்கிடுதல் செய்யுங்கள். அவசர அறிகுறிகள் மற்றும் முதலுதவி. ஒருவருக்கு கடுமையான தலைவலி, மயக்கம், வாந்தி அல்லது சருமம் சிவந்து போதல் போன்ற அறிகுறிகள் தெரிந்தால் அது வெப்பவாதமாக ஹீட் ஸ்ட்ரோக்காக இருக்கலாம். உடனடியாக அவரை நிழலான இடத்திற்கு மாற்றுங்கள். கால்களை உயர்த்தி படுக்க வைத்து ஈர துணியால் உடலை துடைத்து வெப்பத்தை குறைக்கவும். தாமதிக்காமல் மருத்துவ உதவிக்கு அழையுங்கள். இறுதியாக ஒரு தகவல். ஏப்ரல் 3 முதல் 10 வரை ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய வெப்பச்சலன மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. எனவே மின்னல் அபாயத்திலும் எச்சரிக்கையாக இருங்கள். இலங்கையைப் போலவே இந்தியாவிலும் ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் கடும் வெப்பம் நிலவும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மார்ச் 31, 2026 வெளியிடப்பட்ட சமீபத்திய தகவல்களின்படி இந்தியாவின் முக்கிய பகுதிகளில் இந்த வெப்ப அலையின் தாக்கம் பின்வருமாறு இருக்கும். அதிக வெப்பம் நிலவும் பகுதிகள். இந்தியாவின் கிழக்கு, மத்திய மற்றும் வடமேற்கு பகுதிகளில் வழக்கத்தை விட அதிகமான வெப்ப அலை நாட்கள் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தென்னிந்தியா, தமிழ்நாடு, வடக்கு மற்றும் கடற்கரை பகுதிகள், ஆந்திர பிரதேசம், புதுச்சேரி, கர்நாடகம் மற்றும் தெலுங்கானா. கிழக்கு இந்தியா, ஒடிசா, மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட் மற்றும் பீகார். மேற்கு மற்றும் வடமேற்கு, குஜராத், மகாராஷ்டிரம் அதாவது மராத்வாடா மற்றும் விதர்பா, ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா. வெப்பநிலை மற்றும் கால அளவு.
நீண்ட நாட்கள். பொதுவாக ஒரு வெப்ப அலை 3 முதல் 5 நாட்கள் வரை நீடிக்கும். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் சில இடங்களில் இது 2 முதல் 4 நாட்கள் கூடுதலாக நீடிக்க, அதாவது மொத்தம் 7 முதல் 9 நாட்கள் வரை நீடிக்க வாய்ப்புள்ளது. இரவு நேர வெப்பநிலை. பகல் பொழுது மட்டுமன்றி இரவு நேர வெப்பநிலையும் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். இதனால் ஒட்டுமொத்த உடல் சோர்வு மற்றும் அசௌகரியம் அதிகம் உணரப்படும். எதிர்பார்க்கப்படும் பாதிப்புகள். சுகாதாரம். கடும் வெப்பம் காரணமாக முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் வெளிப்புற வேலை செய்பவர்களுக்கு வெப்பவாதம் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட அபாயம் அதிகம். விவசாயம். வட இந்தியாவில் அறுவடைக்கு தயாராக இருக்கும் கோதுமை போன்ற பயிர்கள் இந்த திடீர் வெப்பத்தால் பாதிக்கக்கூடும். மின்சாரம் மற்றும் நீர். ஏர் கண்டிஷனர்களின் பயன்பாடு அதிகரிப்பதால் மின்சார தேவையும் வறட்சி காரணமாக நீர் தட்டுப்பாடும் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒரு சிறிய ஆறுதல் இருந்தபோதும் ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவின் பல பகுதிகளில் வழக்கத்தை விட 12% அதிக மழை பெய்யும், அதாவது வெப்பச்சலன மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இது தற்காலிகமாக வெப்பத்தை தணித்தாலும் ஈரப்பதன் அதிகரிப்பதால் உணரப்படும் வெப்பம் ஹியூமிட் ஹீட் அதிகமாகவே இருக்கும். இந்தியாவிலும் இந்த காலப்பகுதியில் முற்பகல் 11 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை தேவையற்ற வெளிநடமாட்டத்தை தவிர்க்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிருங்கள். பாதுகாப்பாக இருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.